உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் தி காமன் மேனுடைய எபிசோட் 5 ஓட ரிவ்யூ. இது சீரியஸாவே பிளான் பண்ணி போட்டு வந்திருக்கீங்களா? இதுதான் ப்ரோ, நான் ஃபேக்கா எனக்கு இருக்க பிடிக்காது. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து நான் நைட்டி போட்டு வந்தேன். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கல, நான் சேஞ்ச் பண்ணிடலாம்னு இருந்தேன். நீங்க நைட்டி போட்டிருக்கீங்கல, ஏதாச்சும் ஸ்பெஷாலிட்டி எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அதனால தான் நான் செகண்ட் டேவும் நைட்டி போட்டு வந்தேன். டென்ஷன் சீக்கிங் என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நைட்டிங்கிறது ஒரு தப்பான ஆடைங்கிற மாதிரி ஏன் ப்ராஜெக்ட் பண்றீங்க? இதுவும் ஒரு Dress தானே. அங்க பாருங்கண்ணா, எங்க யாருக்குமே உங்க உடை மேல பிரச்சனை இல்ல. இந்த நைட்டி ரொம்ப அழகா இருக்கும். Thank you. ஓகே, ஆஃப்டர் ஆல் ஒரு Dress க்ளோத் வச்சு நீ பிரச்சனையாக்கி டிஆர்பி சம்பாதிக்கிற நீ அட்டென்ஷன் சீக்கிங்கா? ஆனா காரணம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்டிங்கா இருந்துச்சு. அதை மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டுட் யூ. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. மாயா ஃபர்ஸ்ட் டே ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. அந்த பாட்டுக்கு யாரோ தெரியாம நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்களான்னு தெரியல. எல்லா எபிசோட்லையும் நான் பாட்டு பாடியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பாடி வச்சிருக்காங்க. என்னை தெரியுமா? அண்ட் இதுல வேற ராஜு மாயா கிட்ட நேத்து நான் நல்லா நோட் பண்ணி பார்த்தேன். நாங்க இங்க இருந்து கேட்கிற கேள்வியை விட நீ அங்க இருந்து ரொம்ப பிரமாதமா கேட்கிற, அதனால நீ இங்க வந்துரு, நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் ஹோஸ்டும் ஸ்வாப் ஆயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டாக யார் உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேபி பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்க வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேபின்ற பேர் சின்ன வயசில் கூப்பிடும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வளர்ந்து கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் இப்போவும் என்ன பேபி பேபின்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 36 வயசு ஆச்சுல, பேபின்றப்ப அது ஒரு குஷியா இருக்கு. அப்பா சரி, உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உசிலம்பட்டியிலிருந்து மீடியாவுக்கு வர முதலே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முறுக்கு சுடுற வியாபாரம் பண்ணுறாங்களாமா. அப்போ இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் இந்த ஷோக்கு போகிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸ்ட்ரிக்டாக வேணான்ட்டாரான். அதுக்கப்புறமா பாருங்க, அந்த ஹஸ்பண்ட் இவங்களுக்கே தெரியாம நைஸா வீடியோ எடுத்து காமன் மேனுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களாம். அந்த வீடியோ பார்த்து காமன் மேன்ல செலக்ட் பண்ணிட்டாங்களாம். அவர் எனக்கே தெரியாம வீடியோ எடுத்து ஓ ஆசைக்காண்டி இது பண்றேன்னு ட்ரை பண்ணி இங்க வரைக்கும் கூட்டி வந்திருக்காரு. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ்க்கு ஏத்த கண்டஸ்டன்ட் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உசிலம்பட்டியில இருந்து வர முதலே நான் தான்றாங்க, எனக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டாருங்க, அதை போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதே என்னுடைய ஹஸ்பண்ட் தான்றாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, பிக் பாஸ்க்கு எதுக்காக வரீங்கன்னு சொல்லி கேட்டேன். நீங்க எல்லாம் போகல, அப்ப நான் கூடாதா அப்படின்னாங்க. ஏங்க நாங்கெல்லாம் ஒரு வாட்டி தாங்க போனோம். ஆமா, அந்த ஒரு வாட்டி நானும் வரணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இருந்தாங்க. எத்தனை வாட்டி தான் நீங்களே வந்துருப்பீங்க, பாக்குற நாங்களும் வர வேணாமா? அண்ட் இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது தெரியல. ஆனா இவங்க முழுக்க பிக் பாஸ் ஷோக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் ஷோனால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பொரணி. அந்த பொரணி மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. என்னை பற்றி மட்டும் யாராச்சும் பொறணி பேசினாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு போயிடுவேன்ல அப்படின்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் யாரை பற்றியும் பொறணிலாம் பேச மாட்டேங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வச்சே தெரிஞ்சு போச்சு. சரி, ரைட்டு, பிக் பாஸ் ஷோக்கான கண்டஸ்டன்ட் இவங்க தான். பொறணி பேசினா பிடிக்காதா? என்னைய பேசினா பிடிக்காது, நான் யாரையும் பேச மாட்டேன். இதுல வேற ராஜு சும்மா இருக்காம சரி ரைட் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முறுக்கெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த முறுக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே இந்தா வரேன்னு சொல்லிட்டு வரைஞ்சி கட்டிட்டு போய் பேண்ட்டை கழட்டிருப்பாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நல்ல வேலை, வேணாமா விட்டுருப்பா தாயே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டதுனால விட்டுட்டு வந்தாங்க. சரி ரைட்டு, பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையும் இல்லை, நல்லா ப்ரிப்பேர் ஆகி வர வந்திருக்காங்க. அதனால இந்த அம்மாவை செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்க கையாலே 2 முறுக்கு சுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் கொண்டு வந்து முறுக்கெல்லாம் சுட விடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி முனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கக்கூடிய இன்னொரு கண்டஸ்டண்ட்டாக இந்த பேபி இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அதில் ஒருத்தவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சோசியல் மீடியா பக்கம் போனாலும் சரி, விஜய் டிவி பக்கம் போனாலும் சரி, ஹாட் ஸ்டார் பக்கம் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, ஒருத்தவங்க நைட்டியை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, பிரியவர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய என்ட்ரி வந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட், இவங்க 2 பேர் வந்தாங்க. அண்ட் அந்த நைட்டி போட்டு வந்தாங்க இல்லையா பிரியவர்ஷினி, அவங்க கொடுத்த இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நைட்டி போட்டு வந்துட்டேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக
ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணி மட்டுமே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளியே அமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவமரியாதை பண்ணிட்டாங்க, அதுக்கு அவங்க சாரியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. இவரே குண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம், அந்த மாதிரி இவங்களே நைட்டி போட்டு வா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களே அதை பிரச்சனை பண்ணி இவங்களே டிஆர்பிக்காக பண்ணிட்டு என்ன எதுக்கே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு ஷோவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பிரியவர்ஷினி உள்ள வரும்போதே நம்ம ராஜு கேட்குறாப்புல, என்னங்க நைட்டி போட்டுருக்கீங்க, இதுதான் பிளானே வான்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாங்க நான் ரியலாக இருக்கேன், ரியலாக என்ன இருப்பேனோ அப்படி தான் போட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு மாயா கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் நான் பீயிங் மை செல்ஃப், நான் வீட்டில் எப்படி இருப்பணும், ஒரு காமன் மேனாக நான் எப்படி இருப்பணும், நான் என்ன நானாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நைட்டியை போட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற பிள்ளை வந்து வாயை திறக்கிற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க வெளியே வச்சு பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த அக்கா ஃபர்ஸ்ட் நாள் நைட்டியை போட்டு வரும்போது எனக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, இது எப்படி போட்டு உள்ளே போகிறதுலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து அக்கா நைட்டி போட்டு வந்திருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னாங்க. ஸோ அட்டென்ஷன் கிடைக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்குமே நான் நைட்டி போட்டு வந்திருக்கேன்றதை வெளியே பேசி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை அந்த கமலிங்கிற புள்ள உள்ளே வச்சு போட்டு கொடுத்துருச்சு. எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தாங்க, அதனால தான் நான் செகண்ட் டேவும் நைட்டி போட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரியவர்ஷினி அப்படிங்கிறவங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு அட்டென்ஷனுக்காக தான் இந்த நைட்டியவே அவங்க போட்டு வந்திருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அந்த நைட்டி ட்ரெஸ்ஸை போட்டு வரது அவங்களுக்கே அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க டியூஷன் டீச்சராக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாயா வந்து கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் டியூஷன் சென்டருக்கு போகும்போது நைட்டியை போட்டு போவீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு, நைட்டியெல்லாம் போட்டு போகலாம், பட் இருந்தாலும் நான் போட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ எங்களை பார்த்தா மட்டும் இழிச்ச வாங்கி மாதிரி தெரியுதா, எங்கள் முன்னாடி மட்டும் நைட்டியெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, இப்போ என்னங்க நைட்டி போட்டு வந்தது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நைட்டி போட்டு வந்ததில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எதுக்காக நைட்டியை போட்டு வந்திருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன காரணமும் வெளியே நீங்கள் பேசிக்கிட்டதும் கான்ட்ரடிக்டாக இருக்குது, அதுதான் எங்களுக்கு பிரச்சனைன்னு அந்த பிரச்சனையை கிளியராக அங்கேயே சொல்லிட்டாங்க. இதுக்கு நீங்க ஒரு ரீசனே தர மாட்டீங்க. ஸோ ஜட்ஜஸுடைய இன்டென்ஷன் உங்க நைட்டி போட்டு இந்த ஷோக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, பட் என்ன இன்டென்ஷனுக்காக இவங்க நைட்டியை போட்டு வந்திருக்காங்கன்றது அவங்க வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பலதரப்பட்ட கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாயா ரொம்ப கிளியராகவே சொல்கிறாங்க, தெலுங்குல இதுக்கு முன்னாடி அக்னி பரீட்சா அப்படிங்கிற ஒரு ஷோ நடந்துச்சு இல்லையா, அந்த ஷோவில் ஒருத்தவங்க நைட்டி போட்டு வந்து அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்திருக்கு. ஸோ அதை பார்த்து போட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் அந்த ஷோவை பார்த்ததே கிடையாது, நைட்டி போட்டு வந்த விஷயமே எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க நைட்டி போட்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நான் இப்படி தான், நான் காமன் மேன்னா இப்படி தான் இருப்பாங்க, நான் வீட்டில் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இப்படி இருக்கேன்றாங்க. சரி ரைட், அது எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த நைட்டியை நல்லா தூக்கி இப்படி கட்டிட்டு நிற்கிறாங்க. அதாவது நைட்டி போட்டு வந்திருக்கீங்க ஓகே, இதே மாதிரி அவங்களும் பீயிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு நல்லா சரிஞ்சுக்கிட்டு இப்போ பேசுங்க, இப்போ சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது மரியாதையாக இருக்குமா? ஸோ நீங்கள் நைட்டியை போட்டு வந்திருக்கீங்க ஓகே, நைட்டியை தூக்கி கட்டிக்கலாம் பேசுறது எந்த அளவில் மரியாதையாக இருக்கும்? அண்ட் இவ்வளோ நேரம் பிரியவர்ஷினியுடைய நைட்டி கான்செப்டே போயிட்டு இருந்ததுனால பக்கத்தில் கமலின்னு ஒரு பொண்ணு நின்றாங்க பார்த்தீங்களா, அவங்க போட்டு கொடுத்ததை தவிர்த்து வேறு எதுவுமே பேசலை. ஏம்மா உன்னை மறந்தே போயிட்டேன், நீ ஏதாச்சும் பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட், எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது, நான் யாரு கூடயும் எமோஷனலாக அட்டாச் கூட ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆரி ப்ரோ வந்து அதை வச்சே லாக் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாப்புல, உன்னை கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டில் விட்டா நீ எப்படிமா அட்டாச் ஆக, சர்வைவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா, இல்லை நான் எமோஷனலாக தான் அட்டாச் ஆக மாட்டேன், மற்றபடி சர்வைவ்லாம் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ பேசுறது சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கு, கனெக்டே ஆகலன்ட்டாப்புல. கூடயுமே கனெக்ட் ஆகவே மாட்டேன், அவ்வளவுதான். சென்ஸ்லெஸ்ஸா பேசுறீங்க. உடனே டாக் பேக்ல இருந்து சொல்லிருப்பாங்க போல இருக்கு, சரி ஓகே இந்த கமலி பண்ண ஓரமா விடுங்க, நைட்டி பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அங்க தான் நிறைய கண்டென்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க போல இருக்கு. மறுபடியும் இவங்க கிட்டே வந்துட்டு எதுக்காக உங்களுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. அதாவது கரெக்டா பிக் பாஸ் ஆடிஷனுக்கு கூப்பிடும் போது அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்களாம், ஏங்க எங்க அம்மா இறந்துருக்கும் போது எங்க கால் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு நான் போனை கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எதுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இப்போ இந்த ஷோ தான் எனக்கு உயிரே கொடுக்க போகுது, இந்த ஷோவில் மட்டும் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு சாவரை தவிர்த்து வேறு வழியே இல்லைன்றாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நீங்கள் 3 பேர் மட்டும் இந்த ஷோவில் என்னை செலக்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நான் இறந்துருவேன். அப்படி இறந்தனா அந்த பழி யார் மேலே விழும்? உங்கள் மேலே தான். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டின மாதிரி இருக்கு. எனக்கு இந்த ஷோ எவ்வளோ வேணும்னா, எனக்கு உயிர் வாழறதுக்கே இந்த ஷோ தான் வேணும். நான் ஃபர்ஸ்ட் டே வரும்போதே அதுக்கப்புறமா வழக்கமாகவே 2 பேர் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் 2 பேர் மாறி மாறி பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேரையும் மாறி மாறி பேச விட்டு பார்த்தாங்க. பெருசாக கண்டென்ட் கிடைக்கல. சரி ரைட்டு, தனித்தனியாகவே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும், நீ எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த புள்ள பேசிக்கிட்டு இருந்துச்சு, கமலி புள்ள. அந்த புள்ள பேசி முடிச்சதுக்கப்புறம் இவங்க ரியாக்ஷன், என்ன பேசி முடிச்சிட்டியா, பேசி முடிச்சிட்டா சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்.
இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஏதோ காமெடிக்காக பண்ணுறாங்க, இல்லை ஒரு அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்களா, என்ன எதை ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க வந்ததுலேருந்தே ஜட்ஜஸ் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துறாங்க, ஹோஸ்ட் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துறது இல்லாமல் கோ கண்டஸ்டண்டாக வந்து பக்கத்தில் இருந்து புள்ள நிற்குதுல்ல, அந்த புள்ளையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா அந்த புள்ள ரியாக்ஷனே மாறி போச்சு. அண்ட் பிரியவர்ஷினியை பொறுத்த வரைக்கும் இந்த நைட்டி கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி அவங்க பேசின எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நைட்டி போட்டு போனேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் ஜட்ஜஸா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் மாயா சொல்லும்போது ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக வேற யாருக்கும் இல்லை, அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் நைட்டி போட்டு வந்தது எங்கள் 3 பேருக்கும் யாருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நைட்டியில் ரொம்ப அழகாகவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தேங்க்ஸும் சொல்லி அக்னாலேஜும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கள் முன்னாடி ஒரு ரீசன் சொல்கிறீங்கல்ல, நான் இப்படி தான்றதுக்காக போட்டு வந்தேன்றீங்க, ஆனால் வெளியே கோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட நீங்கள் வேற மாதிரி சொல்லியிருக்கீங்கல்ல, இது ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மறுபடியும் அவங்க எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பு மட்டும் மறுக்கப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்கள மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அதான் சொன்னேனே, நான் உயிர் வாழறதுக்கு இந்த ஷோ தான். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு, அது எல்லாமே ஷோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சு தான் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுமே எப்படி இவ்வளோ தூரம் வெளியே வந்து பயங்கரமாக சவால் விட்டு பேசினாங்கன்றது தெரியவே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஐ அக்செப்ட். அதாவது முழுசாக எல்லாத்தையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜட்ஜஸ் பேசின ஒரு சில வார்த்தைகளை வேணும்னே வந்து கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் உங்கள் சைடில் எல்லாமே நியாயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே, அவங்க பேசுனது ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நீங்கள் பேசுனதும் நீங்கள் நடந்துக்கிட்டோம் நீங்கள் சொன்ன ரீசன்ஸ் இது எல்லாமே கான்ட்ரடிக்டாக இருக்கும்போது எப்படி உங்களால் நியாயப்படுத்தி பேச முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ராஜு வந்து சொல்லும் போது கூட சுற்றி வளைச்சி வந்து சொல்கிறாங்கங்கும் போது மூஞ்சி அடிச்சாப்புல சொல்லிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்டு வாங்கினாங்க. சரி நீங்களே கேட்குறீங்க, சொல்லாமல் இருக்க முடியுமா, யூ ஆர் ரிஜெக்டட், கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. சொல்லிடுங்க வெளியில போன இல்லைங்க இன்னொன்று இந்த ஷோ. ஆனால் இந்த காமன் மேன் ஷோடைய ஆடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியாக வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட நேரம் கிடைக்குது, அந்த டேலண்ட்டை காட்டுறதுக்கான டைம் கிடைக்குது, அண்ட் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கான நேரம் கிடைக்குது. இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் செலக்ட் ஆகுறாங்க, ரிஜெக்ட் ஆகுறாங்க, ஹோல்ட் ஆகுறாங்க. ஆனால் ரெண்டு பேராக வரும்போது இதில் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டாலோ இல்லை சொந்த கதையை பேசி டைம் எடுத்துட்டாலோ பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நேரமே கிடைக்க மாட்டுது, அவங்க டேலண்ட்டையும் காட்ட முடியல, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னே தெரியாமல் அவங்க ரிஜெக்ட் ஆகி போகிறது பற்றி இல்லாமல் இவங்களும் ரிஜெக்ட் தான் ஆகுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அந்த நைட்டி போட்டு வந்த பிரியவர்ஷினி ரிஜெக்ட் ஆகி போனதுலேயாச்சும் ஒரு ரீசன் இருக்கு. ஆனால் பக்கத்தில் சும்மா நின்ற கமலி கிட்ட சரி ஓகே உங்களுக்கு நான் சில கேள்விகள் கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் எதுவுமே கேட்காம அவங்களும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. உங்க ஜர்னி இங்க தி பெஸ்ட் ஃபார் யுவர் உள்ள இவ்வளவு விஷயங்கள் கிளியரா நடந்துமே வெளியே வந்து பைட் எடுப்பாங்கல்ல, அப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க. நான் நைட்டி போட்டு வந்தா அவங்களுக்கு என்னங்க, நைட்டி போட்டு வந்தது அட்டென்ஷனுக்காக போட்டு வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி அவங்க சொல்லலாம், அதை நான் தானே சொல்லணும், நீ தாமா வெளியே சொன்னேன்னு உள்ள வந்து போட்டு கொடுத்துருச்சு, அதுவும் ரெக்கார்ட் ஆகி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க, இவங்கெல்லாம் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நின்று பேசுமான அந்த பிள்ளையை ஓரமா வச்சு நிக்க வச்சிருக்கலாம். உள்ள கமலின்னு ஒரு பிள்ளை பேசாமையே எவிக்ட் ஆகி வெளியே வந்துச்சுல, அந்த புள்ளியை வெளியே கூட்டு வந்து இவங்க பக்கத்தில் சும்மாவே நிற்க வச்சு அப்பையும் அவங்கள ஜட்ஜஸ்லாம் சாரி கேட்க சொல்லுங்க இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா அவங்க தான் பேசுறாங்க, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா அனுப்பிச்சு விட்டாங்க. I want an apology from Ari and what's that girl's name, Maya. ஸோ உண்மையிலேயே பாவம்னா அந்த கமலி புள்ள தான். அந்த பிள்ளைக்கு உள்ளேயும் வாய்ப்பு கிடைக்கல, வெளியவும் வாய்ப்பு கிடைக்கல. ஆக மொத்தம் இந்த நைட்டி பிரச்சனையை பற்றி சொல்லணும் அப்படின்னா முழுக்க அட்டென்ஷனுக்காக மட்டுமே போட்டு வந்திருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அதில் வேற ஒன்றுமே கிடையாது. வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்து மறுபடியும் அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. She was like, வாயை பொத்திக்கோங்கிறதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க ஸ்டேஜில்? அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுரையை சேர்ந்த ரஞ்சித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாப்புல. அதுலேயும் குறிப்பாக மாயா எப்போ ஜட்ஜுக்கு வந்தாங்களோ மற்ற எல்லாருக்குமே ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மாயா மட்டும் தான் எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாயா தான் கேள்வி கேட்டாங்க. பிக் பாஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்னா எது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ரஞ்சித் என்ன சொன்னாப்புல, ஆரி ப்ரோ ஒரு டாஸ்கில் ஒரு நேர்மையாக நடந்துக்கிட்டாப்புல, அதாவது அவர் விட்டுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரே விட்டுட்டு வெளியே வந்துட்டாப்புல. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொன்ன உடனே சரி ரைட், அதே மாதிரி இப்போ நீங்களும் நேர்மையாக நடந்துக்க போறீங்க, அடுத்து வர கண்டஸ்டன்ட்டுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன சொல்றீங்க, இல்லைங்க நேர்மன்னு சொன்னீங்களே, அப்போ நேர்மையாக நடந்துக்கோங்கன்னு சொன்ன உடனே கோவப்பட்டு நடந்து போயிட்டாப்புல. இப்படி போகணும். ஓகே, உடனே ஜட்ஜஸ்லாம் பார்த்தாங்க, என்ன இவ்வளோ கோவக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, தம்பி உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. என்ன டேலண்ட்னு சொல்லி கேட்டால் நான் ரிவர்ஸில் படிப்பேன்னாப்புல. எங்க படிச்சு காமிங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரிவர்ஸில் கடன்னு ரீட் பண்ணுறாப்புல. உடனே ராஜு இதெல்லாம் ஒரு டேலண்டா, இதெல்லாம் டேலண்ட்னு வெளியே சொல்லி தெரியாதுன்னாப்புல. இது வேற என்ன டேலண்ட்டு, தலைகீழாக நடப்பேன்னாப்புல. தலைகீழாக நடந்து காமிக்கிறாப்புல. அதையும் பார்த்து இதெல்லாம் ஒரு டேலண்டா அப்படிங்கிறாப்புல.
அடுத்த ரேப் சிங்கர்னாப்புல எங்க பாடி காமியோடனே ராப் பட்டராப்னு அப்படியே இது வேற ஒருத்தன் பாட்டு, நீ சொந்தமாக பாட மாட்டியா, நான் எப்பயா சொந்தமாக பாடுவேன்னு சொல்லி கேட்டுருக்காப்புல. இதெல்லாம் டேலண்ட்னு வெளியே சொல்கிறல, அதை முதல்ல நீ பாட்டு அப்படிங்கிற மாதிரி ராஜு வந்து கிண்டல்லாம் அடிச்சிட்டு இருந்தாப்புல. ஒருத்தர் டேலண்ட் அது என்ன ஏதோ அட்லீஸ்ட் அவங்க அது டேலண்ட்னு அவங்க நம்புறாங்கல்ல, அதையாச்சும் நம்ம மதிக்கணும். இப்போ தலைகீழாக நடக்கிறதையும் தலைகீழாக படிக்கிறதையும் ராஜு எங்கே படிச்சு காமிங்க நடந்து காமிங்கன்னா உடனே நடந்து காமிச்சிருவாரா? இதெல்லாம் ஸ்கில்லுன்னு சொல்றான் பாரு, அதான் ஸ்கில்லு. ஒரு ஷோனா ஃபன்னாக இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் காமெடியாக பேசுறீங்கன்றதெல்லாம் ஓகே தான். அதுக்காக அடுத்தவங்க டேலண்ட்டை நீங்கள் கலாய்ச்சி தான் ஃபன் பண்ணணுமான்ற மாதிரி இருக்குல்ல. அதை கேட்கும்போது அவர் மூஞ்சே கொஞ்சம் வாடி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த மனுஷன் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. அந்த வாய்ப்பை ஆரி ப்ரோ எடுத்து கொடுக்குறாப்புல. உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னு சொல்லி கேட்ட உடனே யாராச்சும் லூசுத்தனமாக பேசினாங்க எனக்கு கோவம் வரும்னாப்புல. சரி ரைட், நீங்கள் உள்ளே வந்த உடனே அந்த லூசுத்தனமாக யார் பேசினான்னு சொல்லி கேட்டா நான் உள்ளே வரும்போது மொத்த செட்டே அப்படிதான் இருந்துச்சுட்டாப்புல. லூஸ் மாதிரி பேசினா எங்களுக்கு கோவம் வரும். இந்த உடனே கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு செட்டு. அதை பார்க்கும்போது சரி ரைட், வாய்ப்பு கிடைக்கும் போது கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஆரி விடல, அதுலேயும் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கரெக்டாக யூஸ் பண்ணிடணும்னு தான் ராஜு அந்த நேரத்துல உளறிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு அடியை போட்டாப்புல. இல்ல இவர் கொஞ்சம் ஜோக்குன்ற பேர்ல லைட்டா உழப்புனாப்ல, ஸ்கில்லுன்ற பேர்ல உழப்புனல. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பயங்கரமா நல்லா பெர்ஃபார்ம்லாம் பண்ணாப்புல. பட் இருந்தாலும் ஜட்ஜஸ் எல்லாம் கலாச்சி விட்டாருன்றதுனால ஹோல்ல போட்டு விட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த மனுஷனையும் ஹோல்ல தான் போட போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க இருந்து செலக்ட் பண்ணிருக்கேன்ட்டாங்க போல இருக்கு. செலக்ட் பண்ணி விட்டாங்க. நேச்சரே அப்படிதான். இந்த ஆள் ரொம்ப டாமினேட்லாம் பண்ண வேண்டாம், கதை திறந்துட்டு போனா. அடுத்த 2 கண்டஸ்டன்ட் வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து ஐஷா, இன்னொருத்தவங்க வந்து நிவ்யா மாறன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஷாங்கிறவங்க டான்ஸரா இருக்கேன், கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காக நான் பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் நிவ்யா மாறன் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்கேன், பட் ஆனால் அது ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் வெப் சீரிஸ் பண்ண ரிலீஸ் ஆகல. அந்த ஐஷான்றவங்க என்னுடைய ப்ரொஃபஷன் தாண்டி டான்ஸருங்கிறதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப இன்டெலெக்சுவலான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நிவ்யா மாறன் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சொல்லுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அவங்கள பற்றின விஷயங்களை சொல்கிறத விட அவங்க ஃபேமிலி விஷயங்கள் அவங்க அப்பா பற்றி தான் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காராம், கோவிட்ல வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறதுனால இவங்களும் அதே சினிமா ஃபீல்டில் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பாவுடைய ஆசையம். அந்த அப்பா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோல் ஸ்டோரியை வந்து சொன்னாங்க. அப்பவே ஜட்ஜஸ்லாம் சரி ஓகேம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இருக்கும், அந்த ஸ்டோரிலாம் விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத பொண்ணு எப்படி மீடியாவுக்கு வரலான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? ஏன் ரிலேட்டிவ்? அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், அதெல்லாம் விடுமா, நீ யாருன்னு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. கடைசி வரைக்கும் அவங்க ஃபேமிலியும் அவங்களுடைய பேக்ரவுண்டும் அவங்க அப்பா இறந்தது இதை வச்சு அந்த எமோஷனல் ஸ்டோரியை வச்சு எப்படியாச்சும் செலக்ட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இன்டென்ஷன் இருக்கே தவிர்த்து அதை தாண்டி வரமாட்டுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக 2 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பேசும்போது சொல்லக்கூட அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கிள் சைல்டு வேற, சொந்தக்காரங்களே எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த ஐஷா புள்ளியே வாய் விட்டு கேட்டுச்சு, கடைசி வரைக்கும் உன் ஃபேமிலி ஸ்டோரியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கே தவிர்த்து நீ யாருங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே, நீ உன்னை பற்றி சொன்னா தானே பிக் பாஸ் வீட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் 3 பேரும் பார்த்தாங்க 2 பேரும் பேசுறது சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது, எங்களுக்கு அதில் பெருசாக எதுவும் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் 2 பேரும் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இதில் என்னன்னா மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யா மாறன் அப்படிங்கிற புள்ள தான் எடுத்துக்கிச்சு, இந்த ஐஷான்ற புள்ளைக்கு பெருசாக டைம் எல்லாம் கிடைக்கல. இந்த மாதிரி ஒருத்தவங்க டைம் அதிகமாக எடுத்து வேஸ்ட் பண்ணுறதுனால இன்னொருத்தவங்களுடைய வாய்ப்பே வேஸ்ட்டாக போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. Better luck next time. பட் ஜட்ஜஸாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆடிஷனுக்கு வராங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ டைம் கொடுக்கணும், அவங்களுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணணும். ஒருவேளை ஜட்ஜஸ்க்கும் இதே மாதிரி ப்ராசஸ்லாம் வச்சுருந்தா இந்த 3 ஜட்ஜஸும் செலக்ட் ஆகிருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி தான் போல. ஏன் இப்படி பாக்குறாரு? இதுல வேற அந்த நிவ்யா மாறன்ற புள்ள வெளியே போயிட்டு பைட் கொடுக்குது, அப்பா கண்ணட்டு வேணான்றாங்க, அப்பா இல்லாதவங்க தாங்க அந்த வழி தெரியும், அதனால அந்த காமன் மேன் இஸ் ஃபேக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுது. இட்ஸ் ஃபேக், காமன் மேன் இஸ் ஃபேக். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அப்பா இல்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன்ல எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனா அதை வச்சு தான் கண்டென்ட்டே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ரிசல்ட் தானே கிடைக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்புறமா பார்த்தா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கூப்பிட்டாங்க, பக்கத்துல இருக்கணும் பார்த்தா ட்வின்ஸ் மாதிரியே இல்லையா, அந்த மூஞ்சி வேற மாதிரி இருக்கு, இந்த மூஞ்சி வேற மாதிரி இருக்கு, இது எப்படி ட்வின்ஸ்னு சொல்றாங்கன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது ட்வின்ஸ்ல ஒரு ஆளை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு, இன்னொரு ஆளை கூப்பிடல, இரட்டையர்கள். அப்புறமா நீங்க 2 பேரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருமே கிட்டத்தட்ட மீடியாக்குள்ள போகணுன்ற ஆசை இருக்குது, அதனால தான் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அந்த ட்வின் பிரதரையும் கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டாங்க.
இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் வேற வேற கண்டஸ்டன்ட்லாம் கிடையாதாமா, ஒரே கண்டஸ்டன்ட் தானா, ஒரே என்ட்ரி தானா. ஒருவேளை இவங்க பிக் பாஸ் ஷோக்கு செலக்ட் ஆனாலும் இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் உள்ள போவாங்களா, எவிக்ட் ஆனா ஒண்ணாவே வெளியே வந்துருவாங்களா. ஒரு கண்டஸ்டன்ட் 2 பேர். ஆமா. இதுல ராஜு பார்த்தாப்ல நம்மளுக்கு பேசுறதுக்கு பெருசா எதுவும் கிடைக்க மாட்டுது, அதனால மறுபடியும் ஜட்ஜுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாயா என் இடத்த எனக்கே கொடுத்துரு, உன் பொசிஷனை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. அங்க உட்காந்து நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறேன். சரி வாங்க. அந்த வழக்கம் போல தான் 2 பேர் வந்துட்டாங்கல்ல, சரி 2 பேர் மாறி மாறி பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க 2 பேர்னா 2 பேர் கிடையாது, 3 பேர் இல்ல, சும்மாவே கைமேன் கத்துவாங்க. 3 பேர் மாறி மாறி கைமேன் கத்துட்டு இருந்தாங்க. இதுல மெயினா அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க ட்வின்ஸ், இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ட்வின்ஸ் போனதே கிடையாது, அதனால நாங்க போலாம், ஒன்ன மாதிரி காமெடி பண்றதுக்கு 1000 பேர் வருவாங்க அப்படிங்கறது ஒரு காரணமா சொல்றாங்க. ஷோல இது வரைக்கும் ட்வின்ஸ் வந்து கண்டஸ்டன்டா பிக் பாஸ்ல இருந்ததே கிடையாது. அப்புறமா 2 பேரும் மாறி மாறி இமிட்டேட்லாம் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா ராஜு பார்த்தாப்ல, நான் ரொம்ப சுவாரஸ்யமான டாஸ்க் ஒன்று கொடுக்க போறேன், அதுக்காக சேர் எடுத்துட்டு வாங்கன்னாங்க. சேர் எடுத்து வந்து போட்டாங்க. சேரை போட்ட உடனே இப்போ நீங்கள் சேரை கூப்பிடுங்க, சேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்போவே அந்த பையன் கேட்டேன், சேரை கூப்பிட்டா எப்படிங்க வரும், என்னங்க லூஸ் தரமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கூப்பிடு வரும் அப்படின்னாப்புல. அப்புறம் சேர் கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கூப்பிட்டாங்க. உடனே ராஜு, அறிவு இருக்காடா உங்களுக்குலாம், சேர் கூப்பிட்டா எப்படா வரும்ன்றாப்புல. ஏங்க அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேங்க, நான் சொல்லுவேன் அப்படின்னு. இதில் யார் லூஸு யார் கண்டஸ்டன்ட் ஒன்றும் புரியலன்ற அளவுக்கு மண்டெல்லாம் குழம்பி போய் சுற்றிட்டு இருந்தேன். யார் எப்படி வரும்னு கேட்கணும்ல, கேட்டேன் நான் முன்னாடியே. இதில் ராஜு இந்த ட்வின்ஸ்ன்ற கான்செப்டே புதுசாக இருக்குது, இது வரைக்கும் பிக் பாஸ்க்குள்ள ட்வின்ஸாக யாரும் போனதே கிடையாது, அதனால நம்ம ட்வின்ஸை செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வின்ஸையும் செலக்ட் பண்ணிட்டாப்ல. ட்வின்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இவனும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான், அதனால இந்த பையனையும் செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை பொறுத்த வரைக்கும் 3 பேரையும் செலக்ட் பண்ணிட்டாப்ல. ஆனால் ஆரியும் ஓவியாவும் இல்லை நாங்கள் 2 பேரும் ஹோல்டில் தான் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால 3 பேரும் ஹோல்டு. 3 பேருமா? இதுக்கு முன்னாடி தான் ராஜு வந்து நான் ஆங்கரா இருக்க மாட்டேன், ஜட்ஜா போறேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாப்ல. இப்போ மறுபடியும் பார்த்தா அந்த மனுஷனே ஆங்கரா இருக்காப்ல, மாயா தான் ஜட்ஜில் உட்காந்துருக்காங்க. இதுல இருந்து இவங்க சஃபுல் பண்ணி தான் இதை எடிட் பண்றாங்கன்றது நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இவ்வளவு பச்சையாவா காமிக்கிறதுன்ற மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராஜு வந்து 2 கண்டஸ்டன்ட்டை இன்வைட் பண்ணாப்ல. ஒருத்தவங்க ஆஷா, இன்னொன்று வந்து லெஸ்லிங்கிற வந்து மாடலா இருக்காரா. இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்களா, தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்காங்களா? பட்டிங் தியேட்டர் ஆர்டிஸ்ட் 5-6 ப்ளே பண்ணிருக்கேன். இதுல ஆஷா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படிங்கிறதுனால சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய பாடி ஷேமிங் பண்ணிருக்காங்க. அண்ட் பாடி ஷேமிங்னால நான் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டோரி ஃபுல்லாவே சொல்லிட்டு இருந்தாங்க. முழுக்க பார்த்தா அந்த பாடி ஷேமிங் பற்றி தான் அவங்களுடைய கண்டென்ட்டே வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தான் ஜட்ஜஸ் சொன்னாங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் விட்டுருங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி இருக்கும், அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் அதை தவிர்த்து நீங்கள் யார், உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறது தானே மெயினான கேள்வியாக இருக்கும். அப்படிப்பட்ட கேள்வி எதுவும் இங்கே கேட்ட மாதிரி தெரியல, உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது இங்கே செலக்ட் ஆகிறவங்களுக்கு முக்கியமான விஷயம் பேக்ரவுண்ட் ஸ்டோரியா இல்லை கேப்பபிலிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரும் அந்த டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கூட சுவாரஸ்யமா இல்லைன்னு சொல்லிட்டு ராஜுலாம் கமெண்ட் அடிக்கிறாப்புல. சும்மா இருந்த 2 பேரை கூட்டு வந்து பார்த்தீங்களா, என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து ஜட்ஜஸ் நாங்கள் சரி ஓகே நீங்கள் பேசினதில் வச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்ப போகிறாங்க போல இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, லெஸ்லி யூ ஆர் ரிஜெக்டட் கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த பையனை அமுச்சு விட்டுட்டு 3 பேரும் இறங்கி வந்து இந்த புள்ளிக்கு செலக்டட்னு கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இவங்க என்ன மாதிரியான ஒரு ஆடிஷனை எடுக்கிறாங்க, யாரெல்லாம் செலக்ட் பண்றாங்க, யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க, இவங்களே ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க, அதை இவங்களே ஃபாலோவும் பண்ண மாட்டாங்களே, என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிவ்யா மாறன் அப்படிங்கிற புள்ள பேக்ரவுண்ட் ஸ்டோரியை மட்டுமே பேசிட்டு இருக்கு, அதை மீறி எந்த டேலண்ட் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா இந்த ஆஷாங்கிற புள்ளியும் பாடி ஷேமிங் எடுத்து பார்த்தா வேற எதுவுமே இல்லைல்ல. ஆனால் இவ்வளோ நாள் பாடி ஷேமிங் பண்ணவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன்னு ஓமாயாட சொல்லு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க. நேத்தும் இதே மாதிரி தான் ப்ரொடியூசர்னு ஒருத்தவங்க வந்தாங்க, நீங்களே வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கேன்னு இன்னொரு படம் வந்துச்சு, நீ செலக்ட். ஏன்னா வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருந்து அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கூடாதா, அவங்க வாய்ப்பு நம்ம தட்டி பறிக்கணுமான்னு கேட்குறாங்க. இப்படி அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இது என்ன மாதிரி ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னு சத்தியமா புரியல. சைஸை பத்தி சொல்லி என்ன பாடி ஷேம் பண்ண எல்லாருக்கும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளால ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இதில் செலக்ட் ஆனவங்க நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, ரிஜெக்ட் ஆனவங்க சே நம்ம ஒழுங்காக பண்ணியிருந்தா செலக்ட் ஆகிப்போமோ அப்படின்னு வருத்தப்படவும் தேவை கிடையாது. ஏன்னா இவங்க யாருமே நல்லா பண்ணாங்கன்றதுக்காகவும் செலக்ட் பண்ணல, நல்லா பண்ணலைங்கிறதுக்காக ரிஜெக்டும் பண்ணல, சுமாராக பண்ணாங்கிறதுக்காக ஹோல்டும் பண்ணலை. ஏதோ ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ராசஸை பண்ணுறாங்க போல இருக்கு. அது வந்து ஆன் த ஃப்ளோவில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது.
ஸோ இன்னைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 பேர் ஆடிஷன் எடுத்திருந்தாங்க. அதில் 3 பேர் செலக்டடு, 5 பேர் ரிஜெக்டடு, 2 பேர் மட்டும் தான் ஹோல்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மொத்தமாக 40 பேரோட ஆடிஷனை வந்து முடிச்சிட்டாங்க. மீது வெறும் 10 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அது நாளையோட முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஹோல்டர்லாம் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கான டாஸ்க் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அதுவாச்சும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். எவ்வளோ என்ஜாய் பண்ணி அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பபாய் அண்ட் டேக் கேர்.